Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி அண்டர் 15,000ல ஒரு மொபைல் சொல்லுங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக Realme 6 Poco M2 Pro இந்த மாதிரி மொபைல் இருந்துச்சு. இப்போ Realmeல இன்னொரு மொபைல் அண்டர் 15,000ல லான்ச் பண்ணியிருக்காங்க, Realme 7 மொபைல். ஸோ Realme 7 பேஸ் வேரியன்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் இப்போ நமக்கு 15,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. இதே தவிர இன்னொரு மொபைல் ஒரு பெஸ்ட்டான மொபைல் அண்டர் 15,000 நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக Poco M2 Pro சொல்லிக்கலாம். இந்த வீடியோவில் இந்த ரெண்டு மொபைல் பற்றின டீட்டெயில் கம்பேரிசனை நம்ம பார்க்கலாம். ஸோ அது கூடவே என்னுடைய ஆனஸ்ட் ஒப்பீனியன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா அப்படியே போகாம மறக்காம அந்த லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸ் வந்து நான் டார்கெட் வைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ அண்டர் 20,000ல ஒரு மொபைல் வந்து ரியல்மியில் லான்ச் பண்ணியிருக்காங்க, Realme 7 Pro. ஸோ இந்த மொபைலுக்கு காம்படேட் பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி M31s. ஸோ இந்த ரெண்டு மொபைலோட டீடைல் கம்பேரிசன் வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த Realme 7 Poco M2 Pro பற்றி பார்த்தோம்னா பில்ட் குவாலிட்டி ப்ளஸ் டிசைன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிசைன் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே Realme 7 லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்காக அவங்க மிரர் டிசைன் வந்து சொல்லியிருக்காங்க Realme தரப்பில். இதே Poco M2 Proல பார்க்கும்போது டூயல் டோன் டிசைனில் வந்து தந்திருக்காங்க. 2 கலர் ஷேடிங்கில் வந்து நமக்கு Poco M2 Proல பேக் சைடில் பார்க்க முடியுது. அடுத்து பில்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா Realme 7ல பாலிகார்பனேட் தான் பேக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக சொல்லணும்னா பிளாஸ்டிக் பாடி தான் சொல்லிக்கலாம். ஆனால் Poco M2 Proல வந்து பிளாஸ்டிக் பாடி கிடையாது, Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட நமக்கு தராங்க. ஸோ உங்களுக்கு பில்ட் குவாலிட்டியில் இங்கே பார்க்கும்போது Poco M2 Pro வின்னரை வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம டிஸ்பிளேல டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம்னா Realme 7ல 6.5 இன்ச் ஸ்க்ரீன் சைஸோட IPS LCD டிஸ்பிளே வந்து நமக்கு தராங்க. ஸோ ஃபுல் HD ப்ளஸ் சப்போர்ட்டும் அங்கே பார்த்துக்கலாம். இது Poco M2 Proல 6.67 இன்ச் ஸ்க்ரீன் சைஸோட IPS LCD டிஸ்பிளே தான் இங்கே இருக்குது. இங்கேயும் ஃபுல் HD ப்ளஸ் சப்போர்ட்டும் நம்ம பார்த்துக்கலாம். PPI பார்த்தோம்னா பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்க்கும்போது Realme 7ல 405 PPI டென்சிட்டி வந்து இருக்குது. இது Poco M2 Pro பார்க்கும்போது 395 PPI டென்சிட்டி வந்து இருக்குது. பிக்சல் வைஸ் வந்து மொபைல் பார்க்கும்போது கிளாரிட்டி வந்து ரெண்டு மொபைலும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ எந்த வித டிஃப்ரென்ஷியேட் அதிகம் வந்து பார்க்க முடியாது. அடுத்து பிரைட்னஸ் லெவல் பார்க்கும்போது Realme 7ல 450 நிட்ஸ் வரைக்கும் இருக்குது. இது Poco M2 Pro பார்க்கும்போது 480 நிட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் லெவலையும் அதிக வித்தியாசம் வந்து பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வெயில் இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு சிமிலராக தான் தெரியும், அதிக டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. டிஸ்பிளேலாம் நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது Realme 7ல 60 Hz பதிலாக 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மேஜர் ஹைலைட் இங்கே பார்க்க முடியுது. ஸோ Poco M2 Proல எப்பயும் போலவே 60 Hz ரிஃப்ரெஷ் தான் இருக்குது. ஸோ அதுதான் டிஸ்பிளேலேயே மேஜர் ஹைலைட்டாக இவங்க பண்ணியிருக்காங்க Realme 7ல. ஸோ அண்டர் 15,000ல நமக்கு 6GB RAM மொபைலில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு இந்த மொபைல் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ஹைலைட்டாக இந்த மொபைல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது Gorilla Glass 5 வந்து Poco M2 Proல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது Realme 7ல Gorilla Glass 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் Gorilla Glass 3 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்க்ரீன் கார்டு இல்லைன்னா டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டிஸ்பிளேக்காக. ஸோ Poco M2 Proக்கும் அந்த மாதிரி ஏதாவது ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க, அப்போ தான் கீழே விழுந்தாலும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், ஸ்க்ராச்சஸ் வராமல். ஸோ அடுத்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது Realme 6ல MediaTek Helio G90T ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த Realme 7ல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி G95 ப்ராசர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை Poco M2 Proல பார்க்கும்போது Snapdragon 720G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசரில் இது பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது MediaTek Helio G95 ப்ராசர் 12nm சிப்செட்டில் வந்து ரன் ஆகுது. இது 720G ப்ராசர் பார்த்தோம்னா 8nm சிப்செட்டில் ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் ஆகட்டும், உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபோன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விதத்தில் பார்த்தோம்னா Poco M2 Proல வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு மொபைலோட அந்த ஸ்கோர் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதிக வித்தியாசம் தான் இருக்குது. G95 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே வந்து அந்த ஸ்கோர் வந்துருக்கு. இந்த Poco M2 Pro பார்க்கும்போது 2,80,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் கொஞ்சம் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த ஸ்கோர் வந்து அதிகமாக டிஃப்ரென்ஷியேட் இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ Realme 7ல Poco M2 Pro கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு ப்ராசர்ல கேமிங்ல எந்த ப்ராசர் வந்து நமக்கு செம்மையா சப்போர்ட் பண்ணணும்னு பார்க்கும்போது கண்டிப்பா இங்கேயும் MediaTek Helio G95 ப்ராசர் தான் வின்னரா நிற்கும். ஸோ GPU கம்பேர் பண்ணி பார்க்கும்போது MediaTek Helio G95ல Mali G76 MC4 இருக்கு. ஸோ 900 MHz ஃப்ரீக்வன்சியில் வந்து இது ரன் ஆகுது. இது 720Gல பார்க்கும்போது Adreno 618 750 MHz ஸ்பீட்ல தான் ரன் ஆகுது. GPU அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கிராபிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க ஹெவி கேமிங் ஆடும்போது இந்த GPU அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவராலாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். Realme 6ல G90T ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா ½ an hour 1 hour ஆடும்போது நமக்கு ஹெவி ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்து Realme 6ல இருந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த Realme 7ல கார்பன் ஃபைபர் கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் விளையாடும் போது ஹீட் ஆகாமல் தடுக்க இந்த கூலிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். ஸோ மொத்தத்தில் இந்த ரெண்டு ப்ராசரில் MediaTek Helio G95 ப்ராசர் வந்து ஒரு பெட்டரான ப்ராசர் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் 720G ப்ராசருக்கு கம்பேர் பண்ணும்போது. அடுத்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா ரெண்டு மொபைல்ஸ்லையும் LPDDR4
4x RAM சப்போர்ட்டோட வருது. ஸோ UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு. ரெண்டு மொபைல்லையும் டெடிகேட்டட் SD கார்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ நீங்க ரெண்டு சிம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காக SD கார்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மேஜரா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா கேமரா வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய டிஃபரன்ஸ் வந்து ரெண்டு மொபைலையும் பார்க்க முடியுது. ஸோ Realme 7ல பார்க்கும்போது 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மைக்ரோ சென்சர், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் வந்து இருக்கு. இதே Poco M2 Pro பார்க்கும்போது 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 மெகாபிக்சல் மைக்ரோ சென்சர், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் வந்து இருக்கு. இந்த 64 மெகாபிக்சல் 48 மெகாபிக்சல் சென்சர் வந்து அண்டர் 50,000ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்காது கண்டிப்பா. ஆனா இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கேமரா சென்சர் வந்து ரொம்ப அதிக டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா காட்டும். Realme 7ல 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமராக்காக Sony IMX682 சென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதே Poco M2 Proல 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமராக்காக Samsung ISOCELL GM2 சென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Sony சென்சர் இருக்கும்போதே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு கேமரா வந்து பர்ஃபார்ம் பண்ணும். நிறைய பேர் கேமராக்காக ஒரு மொபைல் வாங்கும்போது Sony சென்சர் இருக்கான்னு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த ஃபீச்சர் நமக்கு Realme 7ல வந்து தராங்க. ஸோ Sony சென்சர் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு சூப்பரான எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம Realme 7ல வந்து பார்க்க முடியுது. ஸோ Poco M2 Proல வந்து உங்களுக்கு கேமரால வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத அப்படி கிடையாது. நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷார்ப்னஸ் ஆகட்டும், டீடைல் ஆகட்டும் கண்டிப்பா Sony சென்சர் இருக்கிறதுனால Realme 7ல வந்து நீங்க ஒரு பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் கேமரால பார்த்தோம்னா ரெண்டு மொபைலையும் 16 மெகா பிக்சல் வரைக்கும் தந்திருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட் கேமரால Realme 7ல Sony சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ Sony IMX471 சென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட் கேமரால. ரெண்டு மொபைலும் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ 30 FPS நீங்க வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பேட்டரியில் வந்து அதிக கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ Realme 7ல 5000 mAh பேட்டரி 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து தந்திருக்காங்க. ஸோ Poco M2 Proல 5000 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதிக டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு 1 ஹவர்க்குள்ளேயே உங்களுக்கு 0 to 100% சார்ஜ் வந்து ஃபுல் பண்ணி கொடுத்துடும். ஸோ பேட்டரியில் வந்து எந்த வித கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. அடுத்து சென்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு மொபைலும் எல்லா விதமான சென்சர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்க்கும்போது ரெண்டு மொபைல் சைடில் தந்திருக்காங்க. ஸோ பவர் பட்டனில். ஆனால் Poco M2 Proல நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது ஐஆர் பிளஷர் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இது வந்து நம்ம டிவிஎஸ் வந்து நம்ம மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் Realme 7ல வந்து மிஸ் ஆயிருக்கு. நீங்க அந்த மாதிரி எல்லாம் மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா Poco M2 Pro தான் உங்களுடைய ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா ஐஆர் பிளஷர் சப்போர்ட் வந்து Realme 7ல வந்து கிடையாது. அடுத்தது பிரைஸ் வைஸ் பார்த்தோம்னா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் அண்டர் 15,000 வந்து ரெண்டு மொபைல் அவைலபிளா இருக்கு. ஸோ பிரைஸ் வைஸ் வந்து எந்த வித டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி கிடையாது. ஸோ 15,000க்கு இந்த ரெண்டு மொபைல்ல 6GB RAM 64GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கும்போது உண்மையை சொல்லணும்னா அண்டர் 50,000ல இந்த ரெண்டு மொபைலும் ஒரு சூப்பர் மொபைல் கண்டிப்பா இப்போதைக்கு பேசிக்கலாம். ஸோ Poco M2 Pro எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது. Realme 7ல எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது. ஆனால் சில ஸ்பெக்ஸ் காரணமாக டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா Realme 7ல வந்து ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பெட்டர் டிஸ்பிளே, கேமிங்கில் வந்து ஒரு ஹெவி கேமராக நீங்கள் இருக்கும்போது ஆகட்டும், கேமராவில் ஒரு பெட்டர் கேமரா வேணும்ன்றவங்க Realme 7 வந்து கண்ணு மூடி வாங்கிக்கலாம். Poco M2 Pro யார் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸ் பில்ட் குவாலிட்டியில் இருக்கணும். ஸோ Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனில் பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்து ஏர் பிளஷர் சப்போர்ட் வேணும்ன்றவங்க, Snapdragon ப்ரோசர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ Poco M2 Pro தான் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ கேமராக்காக எந்த மொபைல் வாங்கிக்கலாம் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக கண்ணு மூடி எல்லாருமே சொல்லுவாங்க Realme 7 ஏன்னா அதில் வந்து Sony சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்டர் டிஸ்பிளே வேணும்னா கண்டிப்பாக 90 Hz refresh rate நீங்க Realme 7 தான் இங்கேயும் பெட்டர் டிஸ்பிளே வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து Realme 7ல வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக என்னுடைய ஒப்பீனியன், சப்போஸ் நான் இந்த ரெண்டு மொபைல் எந்த மொபைல் சூஸ் பண்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் Realme 7 தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா கேமிங்ல வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் கேமராவில் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து Realme 7ல இருக்கிறதுனால ஸோ நான் வந்து Realme 7 மட்டும் தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுடைய கருத்து இதுக்கு மாறா ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு மொபைலோட டீடைல் கம்பேரிசன். ஸோ வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.